தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஜிடிஎஸ் ஊழியருக்கு 3 கட்ட ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகளை ஒரு அரைகுறையாக ஒரு சரியான முறையிலே பரிசீலித்திடாமல் நியாயமான முடிவினை எடுத்திடாமல் ஒரு சுரண்டப்படக்கூடிய உத்தரவாகத்தான் 15/3/2024 அன்று அஞ்சல் துறை ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. அது குறித்து மிக விவரமான மிக விளக்கமான எப்படி ஜிடிஎஸ் ஊழியருடைய ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் என்பது அவர்கள் பெற வேண்டிய தொகையிலே 50% கூட தரப்படவில்லை என்பதற்கான விளக்கங்களை எல்லாம் கொடுத்து நாம் வீடியோ வெளியிட்டு இருக்கின்றோம். அருள் கூர்ந்து அந்த பழைய வீடியோவினை பார்க்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் படி முதலாவது 12 ஆண்டுகள் முடிந்தால் 360 ரூபாய், இரண்டாவது ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் 24 வருடங்கள் முடிந்தால் 460 ரூபாய், 36 வருடங்கள் முடிந்தால் 600 ரூபாய். இவைகள் தனியாக கணக்கிடப்படும். இது டிஆர்சிஏ கணக்கிலே சேர்க்கப்படாது. அதே போன்று இதற்கு டிஏ இருக்கிறதா என்றால் டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கிறதா என்றால் டியர்னஸ் அலவன்ஸ் இல்லை. எம்ஏசிபிக்கு இணையாக ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் ஜிடிஎஸ்ஸிற்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட எம்ஏசிபிக்கும் இதற்கும் சிறிது கூட சம்பந்தம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒன்றாகும். எம்ஏசிபியிலே கொடுக்கக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட் என்பது அந்த கூடுதலான ஒரு இன்க்ரிமெண்டை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை டிஏவிற்கு உட்படுத்துகின்றார்கள். அவ்வாறு உட்படுத்தாமல் இந்த 360 ரூபாய், 460 ரூபாய், 600 ரூபாய் என்பத இந்த ஒரு மொத்த கணக்கீட்டினுடைய அடிப்படையிலே அவர்கள் சரிபாதியான 50% தொகையை அவர்கள் தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. இருந்தாலும் கூட இவைகள் கூட 6 மாதத்திற்கு முன்கூட்டியே இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் என்பது முடிவு செய்யப்பட வேண்டும் என்று அந்த ஆணையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது 5/7/2024 ஆணையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது 7வது மாதம் வருகிறது என்றால் அடுத்த ஜனவரியிலிருந்து வரக்கூடிய வருடத்திற்கு முன்கூட்டியே இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி தயார் செய்திட வேண்டும். அதன் அடிப்படையிலே மீண்டும் ஜனவரி 2025 ஜூலை 2025 முதல் டிசம்பர் 2025 வரை யாரெல்லாம் இதில் பெறுவதற்கு தகுதியுடையவராகின்றார்களோ அவர்களுக்கான ஸ்கிரீனிங் கமிட்டியை அமைத்திட வேண்டும். இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் என்பது 31/1/2025க்குள்ளாக அனுப்பப்பட வேண்டும் என்ற தாக்கீதினை 9/1/2025 ஆணை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆணையின்படி இதுவரை 3 ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் என்பது நடைபெற்றிருக்க வேண்டும். அதாவது ஜூன் 2024க்கு முன்னதாக உள்ளவர்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் நடைபெற்றிருக்க வேண்டும். அடுத்தது டிசம்பர் 2024க்கு முன்னால் உள்ளவர்களுக்கு ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் என்பது வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். தற்பொழுது இந்த 30/6/2025க்கும் முன்கூட்டியே இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி என்பது நியமிக்கப்பட்டு பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது அவர்கள் அந்த நாள் என்று அவர்கள் அந்த சர்வீஸை முடிக்கின்றார்களோ அந்த நாள் முதல் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஆக 3 ஸ்கிரீனிங் கமிட்டி முடிந்து 3 ஃபைனான்சியல் அப்கிரேடேஷனுக்கான ஆணையானது உங்களுடைய கோட்டத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறதா, சரியாக இருக்கிறதா, அது சரியாக இல்லையா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. தற்பொழுது 4வது ரிவ்யூக்கு செல்ல இருக்கின்றோம். இதுவரை 3 ரிவ்யூக்கள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறதா, முழுமையான ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை உங்களுடைய கோட்டத்திலே நீங்கள் சரிபார்க்கவும். அஞ்சல் 3 தோழர்களே, ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு உதவ வேண்டியது உங்களுடைய கடமை. நிச்சயமாக இது சரியாக இருக்கிறதா என்பதை நீங்களும் அதை கவனித்திட வேண்டும் என்று தமிழக அஞ்சல் 3 கோட்ட கிளை செயலாளர்களை நான் அன்புடன் வேண்டுகின்றேன். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.